நிலைப்பாடை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இப்போ இன்ஷால்லா நம்ம இறுதி நாள் என்ற அந்த தலைப்பு கீழே வந்து அப்படியே இதனுடைய தொடர்ச்சி அப்படியே அறிய இருக்கிறோம். நேற்று விட்ட செய்தியில இருந்தே என்ன செய்யறோம், நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா, அதாவது துரு பிடிச்ச துரு போல எப்படி அதை அகற்றுவோமோ அது போல என்ன செய்வாங்க, மதினால இருந்து கெட்டவர்கள் வெளியேறுவார்கள். இது இல்லாமல் யுக முடிவு நாள் வராது. ஏன்னா இந்த கெட்டவர்கள் யாரு அப்படின்ட்டு இன்னொரு ஹதீஸ் இருக்கு. அதோட இதை நான் கோர்த்து உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்திக்கு அதை மட்டும் அந்த இதுக்கு சம்பந்தமான அதுக்கு நெருக்கமா ரிலேட்டிவான ஹதீஸ் தெரியல. அதாவது இந்த தஜ்ஜால் சம்பவம் இதுவும் ஒன்னா இருக்கும். இஸ்பஹான் என்ற ஒரு பகுதியில இருந்து தான் என்ன செய்வான், அவன் வந்து வெளியாகணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி துருப்பிடிச்ச துருவு போல எப்படி வெளியேறுமோ அதே போல் கெட்டவர்கள் மதினாவில் இருந்து வெளியேறுவார்கள். அவர் வெளியேறாமல் என்ன செய்யாது, கியாம நாள் வந்து வராது அப்படிங்கிறதுக்கு நெருக்கமான அந்த ஹதீஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 சில அறிவிப்பு அதை இருக்குது. அதை பார்த்துட்டு இன்ஷால்லா அடுத்தடுத்து தஜ்ஜாலுடைய இதையும் பார்த்துட்டு, இஸ்பஹான் நாட்டில் யூதர்களில் ஒருவனாக இருப்பான். யாரு, இந்த தஜ்ஜால். தஜ்ஜாலை வந்து ஒரு நிறைய ஒரு 10-20 செய்தி இருக்கு. இது முடிஞ்சு இந்த இதுக்கு நெருக்கமானதை பார்த்துட்டு அதை பார்த்துரும். தஜ்ஜால் அங்கிருந்து புறப்பட்டு வருவான். முதல்ல வர்றது எங்கன்னா இந்த மதினாவில் தான் வந்து நுழைவான். ஏன்னா அங்கே நுழைய முடியாது, தெரியல. கரிபன் மதினா அங்கேருந்து இறங்குவான். அங்க என்னன்னா 7 வாயில்கள் இருக்கும். சபத்துல் பாபு 7 வாயில்கள் இருக்கும். 7 வாசல், சரிங்களா? 7 வாசல்ல என்ன தெரியுமா இருப்பாங்க, மலக்கேணி 2 மலக்கு நிற்பாங்க. ஏன்னா 2 மலக்கு எப்படி நிற்பாங்கன்னா கையில வாளோட நிற்பாங்க. வாழை வச்சு தஜ்ஜால கொலை செய்திடலாம். ஆனா கொலை செய்தது விதியா ஒரு ஆளை அல்ல நியமிச்சுட்டான்ல, ஈசா நபிய, சரிங்களா? அந்த வாளை வைத்து இப்படி விரட்டுவான். விரட்டினோன்னா உள்ள போக முடியாது. எங்க மதினா உள்ள போக முடியாது. அதுலதான் வருது, நல்லா கேட்டுக்கிறங்க. மதினாவில் கெட்ட மக்கள் புறப்பட்டு செல்வார்கள். நல்லா கேட்டுக்கிறணும். இப்ப இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் ஒன்னாவது பாருங்க. அப்ப தஜ்ஜால் வர டயத்துல தான் கெட்ட மக்கள் வெளியாகுவாங்க. அதாவது மலக்கு வந்து வாழை வச்சு தஜ்ஜால விரட்டத்தில் என்ன செய்வாங்க, உள்ள யஹ்ருஜ் கெட்ட மக்கள் மதினாவிலிருந்து வெளியேறுவார்கள். எதை நோக்கி வெளியேறுவார்கள்? சாமை நோக்கி. சாமுன்னு சொன்னா சமா சீமான் இடது பக்கம், சரிங்களா? சொன்னா வலது பக்கம் அப்படி வரும். ஏன்னா இடது பக்கத்தை நோக்கி, அதான் அந்த சிரியா பகுதியை நோக்கி அவர்கள் கெட்டவர்கள் வெளியேறுவார்கள். அப்ப அதுக்கு இதுக்குள்ள ஹதீஸ் ஈக்குவல் ஆயிட்டு, சரிங்களா? இதுதான் அதோடைய அந்த தஜ்ஜாலுடைய செய்தி. அப்ப அந்த தஜ்ஜாலுக்கு ஆதரவா எப்படி வருவாங்கல்ல, அவனுடைய அச்சுறுத்தலுக்கு எல்லாருமே அடிபணிந்து என்ன செய்வாங்க, முஸ்லீம்களும் போவாங்க. சொல்ல முடியாது கேரண்டி. நம்ம எந்த மாதிரி ஈமான் உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த அளவுக்கு துவாக்கல்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தஜ்ஜாலுடைய இதுலையும் பார்த்துட்டு உள்ள பேரும் ரொம்ப சுருக்கமாக தான் முன்னறிவிப்பு பார்க்கணும், சரிங்களா? முன்னறிவிப்பே பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலயே நுணுக்கி அவ்வளோ பார்க்கலாம், சரிங்களா? சுருக்கமா பார்த்துட்டு இறுதி நாளுடைய அந்த அச்சம் சம்பந்தப்பட்ட இதுக்கும் நம்ம பேரலாம். அப்போ அந்த கெட்டவர்கள் அந்த டயத்தில் வெளியேறுவார்கள். அப்போ ஈசா நபியும் வருகை இருக்கும். நேர்மையான தலைவராக ஈசா நபி இருப்பார் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த கெட்டவர்கள் அந்த டயத்தில் போவாங்க, சரிங்களா? அப்போ இந்த துருப்பிடிச்சி இரும்புக்கு உதாரணம் காட்டி சொல்றாங்களா, அதுவும் இதுவும் ஒரே சம்பந்தப்பட்ட செய்தி. கெட்டவர்களுக்கு சப்போர்ட்டா அணிவகுத்து போவாங்க. தஜ்ஜாலுடைய செய்தி சொல்ல நான் சேர சொல்லுவேன். அவனுக்கு அணிவகுத்து அவன் கூட போவாங்க. பயந்து எப்படி போவான்னா, அவனுக்கு பயந்து பெரும் கூட்டம் போவான். அவன் தஜ்ஜாலை பத்தி பேச சொல்ல நம்ம கோர்வையா பேசிடுவோம். தஜ்ஜால கூட யூதர்கள் போவாங்க, பல பேர்கள் போவாங்க. அவனுக்கு அணிவகுத்து வர்றதுக்கு ஜசஸான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இப்படி அது ஒரு தனி இதுதான். அதையும் நம்ம ஒரு நுணுக்கி பார்க்காம ஒரு உளவுக்கு பார்த்தோம். அதை இன்னைக்கு நிறைய பேர் கப்சாலாம் அடிக்கிறானுல்ல, இப்படி டிவி எல்லாம் போட்டு இங்கதான் இருக்கான் தஜ்ஜாலு அப்படின்னு சொல்லி காட்டலாம். அப்படி ஒரு கதை மாதிரி கொண்டு போறாங்க. அப்படி எல்லாம் இல்லை, யாருக்கும் தெரியாது. நல்லா வெளியேற டயத்துல அவன் வெளியேறுவாங்கிறது தான் சொல்லப்படுது. அது எப்படி தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5-6 இடம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கான். அதனால அது அந்த சொல்ல அவனுக்கு அணிவகுத்து பெருங்கூட்டம் போகும். பெரும் கூட்டத்தை அவன் ஏமாத்தி விடுவான். அல்லாஹ் வந்து ஒரு சோதனையா வச்சிருக்கான். இந்த சாமிரி வந்து மூசா நபி காலை வச்சது அந்த மண்ணடி போட்டது மாடு கத்திடும். மாடு கத்தத்தான் செய்யும், மேன் கத்தும்.
அப்ப இது கூட பனி இஸ்ரேலுக்கு தெரியல. உடனே என்ன செஞ்சுட்டான்? மாட கடவுளாக்கிட்டான். அப்ப மனிதர்கள் கடவுளாக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் வந்து ஒரு சோதனையா வச்சிருக்கான். எப்படி இவன் மனுஷன் வந்து இருக்கிறானா, இவ்வளவு தெளிவா இருக்கான், தஜ்ஜாலுக்கு நான் ஊர்லாப்பட்ட குறை வச்சிருக்கேன். அது இல்லாம இந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய வரலாறு வந்து ஒரு சமயம் சம்பந்தப்பட்ட நூலில் யாருமே இந்த அளவுக்கு சொன்னது கிடையாது. சொல்லி இருக்காங்க அந்திகிறிஸ்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த அளவுக்கு நுணுக்கமா சொன்னது கிடையாது. அவங்க வேதத்துல இருக்கு. இப்படி ஒரு நுணுக்கமா இவ்வளவு தெளிவா அவனுடைய தலையில காபீர்னு எழுதப்பட்டிருக்கும். அதை முஸ்லீம் மூமீன்கள் அனைவரும் படிப்பார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் படிப்பார்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதனால அதை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். இதுல ஒரு 4-5 செய்தி இருக்கு, நேரத்து விடுபட்டதுல அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இதில் தஜ்ஜால் அடுத்த அப்புறம் வந்து முன்னறிவிப்புல நேரத்தை நம்ம இதையும் அதையும் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம். இன்னொரு முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்தக வெற்றி அடைவார்கள் முஸ்லீம்கள். எது வெற்றி அடைவார்கள்? வல் மஸ்ர்னா எஜிப்த். எஜிப்தை முஸ்லீம்கள் வந்து வெற்றி கொள்வார்கள். வெற்றி கொண்டதுக்கு பிறகுதான் என்ன வரும்? யூக முடிவு நாள் ஒரு வெற்றி கொண்டுட்டாங்க, சரிங்களா? இருந்தாலும் இது ஒரு தெரிஞ்ச வெற்றிலாம் கொண்டு அது முடிந்த ஒரு செய்தி தான், சரிங்களா? வருங்கால செய்தி இல்லை, சென்ற கால செய்தி. அதையும் செய்தியா சொல்லிக்கிறோம். அப்போ அதையும் வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாமே அப்படி எல்லாமே அந்த காலத்துல என்னது, அந்த சஹாபி அடுத்தடுத்து தலைமுறைகள்லாம் அந்த உறுதியா நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுவும் ஒரு காரணம். குர்ஆன் ஒரு காரணம், அந்த உயர்ந்த நட. ரெண்டாவது கொண்டு வந்த அந்த மாமனிதர், அந்த கேரக்டர் ஒரு காரணம். மூணாவது நிறைய காரணம். அவங்க சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒவ்வொன்று சொன்னா, ஆஹா இது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் சொல்லி காட்டினதான் அப்படி நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்ப இதையும் வெற்றி கொண்டாங்க, இஸ்ராவையும் வெற்றி கொண்டாங்க, ரோமாபுரியும் வெற்றி கொண்டாங்க. நிறைய அவங்க சொன்னது எல்லாமே அல்லாஹ் வந்து என்ன செய்திருக்காங்க? இறுதி தூதரை வந்து மக்கள் நல்லா ஆய்வு செய்வாங்க. வரக்கூடிய மக்கள் வந்து தர்க்கம் செய்யக்கூடியவனா இருக்கிறதுனால என்ன செய்வான்? ஆய்வு செய்வான். ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மெயினா நம்பணுங்கிறதுக்காக அல்லாஹ் அவ்வளோ ஒரு பெரிய பிராடா கொடுத்துருக்கிறான். அதனால நம்பிக்கை வந்து அவ்வளோ வைக்கணும். படிக்க நம்பிக்கை வந்து உறுதியாகும், அதிகமாகும், குறையாது. அதுதான் அதோடைய நிலவா. இதெல்லாம் ஒரு முன்னறிவிப்பு. முன்னறிவிப்பு குறைச்சி சொல்றோம். வாழ்ந்த இடங்கள்ல போய் பார்த்துட்டு வந்தா நம்பிக்கை இன்னும் அதிகரிச்சிடும். ஏன்னா அவ்வளோ பொக்கிஷங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு செய்தி. அடுத்து என்னன்னு கேட்டோன்னா, இது ஒரு முன்னறிவிப்பு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற முன்னறிவிப்புகள் என்ன செய்வார்கள்? மசாஜிதா, பள்ளி வாசலை அவர்கள் கட்டி விடுவார்கள். கட்டி விட்டு என்ன தெரியுமா செய்வார்கள்? வலா கபீரு, பெருமை அடிப்பார்கள். பள்ளிவாசலை கட்டிட்டு பத்தியா நான் பெரிய பள்ளி எப்படி கட்டியிருக்கேன் பார்த்தா அவ்வளவு வசூல் வருது அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். வராமல் என்ன வராது? யூக முடிவுனால் வராது. இது நிறைய நூல், இப்னு மாஜா, அகமது, அபுதாவுது, நிறைய நூல், நசாயி எல்லாத்துலயும் வந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்கிறது முன்னறிவிப்புல. இப்போ பள்ளிவாசலை கட்டி பெருமை அடிப்பாங்க மக்கள். அந்த தன்மை வராமல் என்ன வராது? யூக முடிவுனால் வராது. அடுத்து என்னன்னு கேட்டனா, வகுல் சூக், கடை வீதிகள் என்ன ஆகும் என்றால் பெருகிவிடும். யுக முடிவு நாள் வருவதற்கு முன்னால், யோமித்தீன் யோமுல் கியாமா அது வருவதற்கு முன்னால் என்னன்னா, கடைகள் வந்து பெருகிவிடும், அங்கங்க கடைகளாக இருக்கும் என்று வருகிறது. இதுவும் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது, சரிங்களா? கண்டிப்பா இன்னும் என்ன செய்யும்? அதிகரிக்கக்கூடியதுதான். அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டோம்னா, பள்ளி வாசலை என்ன தெரியுமா செய்வார்கள்? மசாஜித வகுல் யஹ்ருஜுல் தரீக், அவர்கள் வந்து என்ன தெரியுமா செய்வார்கள்? பள்ளி வாசலை பாதைக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. பள்ளிவாசலுங்க 2 பக்கம் வழி இருக்குன்னு வைங்களேன், தொலை போற மாதிரி இப்படி போய் அப்படி ஓடிடுவான். ஒரு பாதைக்கு பயன்படுத்திக்கிடுவார்கள். அப்படி வராமல் என்ன வராது? யூக முடிவு நாள் வராது. ஒரு ரூட்டு மாதிரி பயன்படுத்திக்குவோம். பள்ளிவாசலாச்சே வாங்கி சொல்லுத உள்ள போய் தொழுதலாமன்னு பார்க்காம உள்ளோட போய் அங்கிட்டு இன்னொரு பாதை இருந்தா அந்த சைடா 2 டூயின் பாதை, இங்க ஒரு தெரு இருக்கும், அங்க ஒரு தெரு இருக்கும். ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா 2 பக்கம் போட்டு கட்டியிருப்பாங்க. பள்ளிவாசல் நிறைய இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கு. இப்படி போனா அந்த சைடு போயிடலாம். அந்த மாதிரி என்ன செய்வார்கள்? பள்ளியை வந்து பாதைக்கு பயன்படுத்திக்கிறார்கள். இது வராமல் என்ன வராது? யூக முடிவு நாடு வராது. அடுத்து என்னன்னு கேட்டனா, சலாம் சொல்வது. பாருங்க, சலாம் சொல்வது தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்வார்கள். சலாம் சொல்ல அரஃப்த சலாம், அவர்கள் அறிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் அழைக்கும், அறியாதவங்க போறது. சலாமை பரப்புங்கிற செய்திகள் வந்து இருக்கிறது. ஆனா மக்கள் எப்படி ஆயிடுவாங்க? அதை கூட மறந்துடுவாங்க. சில இமாம்மார்கள்ட்ட போய் சலாம் சொன்னா அப்படியே தலையாடிட்டு போவான், பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி காலங்கள் இருக்குது. தெரிந்தவர்களுக்கு சலாம். ஆனா ஹதீஸ் எப்படி இருக்கு? அறியாதவர்களுக்கு நீங்க சலாமை பரப்புங்கள்.
தாமுல் மிஸ்கீன், பசித்தவருக்கு என்ன செய்யுங்க, உணவளியுங்கள். ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி ஒரு முகமூன் வந்து என்ன கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஒவ்வொன்றையும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு முகமூன் எங்கேயாவது இருக்குமா? உங்கள் மீது அமைதி நிலவட்டும், சாந்தி நிலவட்டும். யார்கிட்ட வேணாலும் என்ன செய்யலாம், துணிஞ்சு சொல்லலாம், அழகா சொல்லலாம். திரும்ப அலைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா அற்புதமான ஒரு சொல். அதனால அதை எடுத்து உரைக்கணும். இப்படிப்பட்ட சொல், உங்களுக்கும் சாந்தி வேணும், எங்களுக்கும் சாந்தி வேணும். அவர் திரும்ப என்ன சொல்றாரு, அதே தான் நமக்கு சொல்றாரு. அலைக்கும் இஸ்லாம், உங்களுக்கும் என்ன செய்யணும், சாந்தி வரட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப இதை கூட என்ன செய்யறது, உலகம் முடியறனால அந்த அளவுக்கு கெப்பர் பிடிச்சவங்களும் ஆயிடுவாங்க. என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த உலக அழியச்சல வந்து அந்த இறுதி வட்டம் அந்த மாதிரி ஆயிடும். எல்லாம் என்ன செய்யணும், சுருங்கி போயிடும். ஆனா இந்த ஒரு ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, யுக முடிவு நாள் வரும். எப்படி வரும்? முஸ்லிமும் வாஹது தீனுல், அதாவது முஸ்லிம்கள் இருப்பார்கள். எப்படி தெரியுமா இருப்பார்கள்? ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள் கடைசி வரைக்கும். என்ன ஆனாலும் சரி, என்ன நீ வந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், ஒரு கூட்டத்தை வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதையும் வந்து என்ன செய்யறாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று இந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்து என்னன்னு கேட்டோம்னா, இதையும் தெரிஞ்சுக்கிறேங்க, ஒட்டகங்கள் மேய்த்து, அதாவது ஜமனுல் இதான், அதாவது ஒட்டகங்கள் மேய்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அது இப்ப நடந்து முடிஞ்சதுதான். ஒட்டகங்கள் மேய்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, உயர்ந்த கட்டிடங்கள் கட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. இனி கட்டிட்டான்டா, பாலைவனம் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் என்னது, ஒட்டகங்கள் மேய்த்தவங்க உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுவார்கள், பெருமை அடித்துக் கொள்வார்கள். ரெண்டு செய்தி வருது. பெருமை அடிக்கான்ல, கூடி உட்கார்ந்து அவ்வளவு ஜாலியா இருக்கானோ. அப்போ அந்த சம்பவங்களும் சென்ற காலம் ஒண்ணுதான், நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். இன்னும் கட்டுவானோ. அரபு நாடு பூரா பாலைவனம் தானே. அப்புறம் பாலைவனம் எப்படி தெரியுமா ஆகும், அதையும் பார்த்துடணும்ல. அதை பார்த்துட்டு அதோட நான் முடிவு வச்சிடும். பாலைவனம் என்ன ஆகும்னு கேட்டோன்னா, சோலைவனமாக மாறிவிடும். பாலைவனம் வந்து கடைசி அதையும் பண்ணணும்ல. எல்லாம் என்ன செய்யலாம், எல்லாம் அதிசயம். கடைசி வரச்சில எல்லாம் அதிசயத்தை பாருங்க. அதுக்கு தானே தஜ்ஜாலையும் ரெடி பண்ண ஒருத்தனை வச்சிருக்கிறான். எதுக்கு வைக்கணும்? தஜ்ஜாலை இல்லாமலே உலகத்தை அழிச்சிட வேண்டியதானே. ஒரு காரண காரியத்தோட அல்லாஹ் கொண்டு போறான். நீங்க எப்படி புரியணும்னா, லத்தீஃபுன் ஹபீர், அவன் நுட்பமான அறிவுள்ளவன். அப்படி ஒரு கெட்டவனை கொண்டு வந்து இவனை நீ வணங்குறியா கடைசியில அப்படின்னு பார்க்க வைக்கலாம். கடைசி வரைக்கும் வணக்கத்துக்குள்ளதான் புரட்சிய. இவனை வணங்கி காபீராவறியா, அல்லாஹ் வணங்குறியா, இதுதான் கேள்வி. அங்க வணங்குனியா, கதை முடிஞ்சு போச்சு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனுடைய வரலாறு நம்ம இந்த இது முடிஞ்சாலும் இதுக்கு அடுத்த பார்க்க இருக்கோம். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு 1008 குறைய வச்சு எல்லாம் அனுப்புறான். அப்ப சில விஷயங்கள் அவனால செய்ய முடியும். அதனால எல்லாமே அது ஒரு சோதனை தான். அப்ப கடைசி டயத்துல என்ன ஆகும்னு கேட்டோம்னா, செல்வம், மறுபடியும் இந்த செல்வம் சம்பந்தமான ஹதீஸ் நிறைய வருது. சரிங்களா? இப்போ மாளுகு எப்படின்னா, பொங்கி வடியும், ஆறு மாதிரி வடியுமா. பணம் வந்து பொங்கிரும், பொங்கி வடியும். ஜக்காத்துகா, ஜக்காத்தை போய் கொடுக்க போவாங்க. நேரத்தே நம்ம இதை சொன்னோம். அதை பெறுவதற்கு ஒருத்தன் இருக்க மாட்டான், எல்லாம் பிஸி. அதனால வந்து ஜக்காத்தை போய் கொடுத்தனா, இந்த ஜக்காத்து ஜக்காத்து இதை போய் கொடுக்க போனா வாங்கறதுக்கு என்ன செய்ய மாட்டான், எவரும் கிடைக்காத நிலை இருக்கும். அரபு பிரதேசம் என்ன ஆயிரும், நதி வர ஓடும், அன்காரும் நதி பீறிட்டு ஓடும். அங்க நதி வரவே வராது. இருக்கிறதுல பெரிய அதிசயம் ஜம்ஜம் மட்டும்தான். சரிங்களா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவனே கடல் தண்ணி என்ன செஞ்சிருக்கான், சுத்தரிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க சில நாடுகள்ல போர் போட்டா பெட்ரோல் தான் வரும். ஆமா, சில நாடுகள்ல பெட்ரோலுடைய குறைஞ்ச தரம் வரும். அதிகமான பெட்ரோல் 2 நாட்டுல தான் வருது. ஒன்னு சவுதி அரேபியா, இன்னொன்னு என்னது, குவைத். மற்ற நாடுகள்ல வந்து குறைவாக தான் வரும். அரபு நாடுல ரொம்ப கம்மியா. வருங்காலத்துல வேணா ஆய்வு பண்ணி எடுப்பானு. ஏன்னா அது கீழே இருந்து ஒரு உருவாகி வர்றது தானே. இப்போதைக்கு கிடைச்ச வரைக்கும் அவங்க தான் செழிப்பா இருக்கிறாங்க. அப்போ அங்க என்ன வந்துருமா, நதி வருமா, நதி வந்து ஓடுமா, இன்னொரு பக்கம் சோலைகள் ஆகிவிடும், கெட்டடங்கள் ஆகிவிடும். கெட்டடங்கள் ஓகே, அப்ப நதி வர வேண்டியது இருக்கு. சரிங்களா? இன்னும் வரல. அப்போ வருங்காலம், இது சென்ற காலம் கிடையாது. அடுத்து என்னது, நதி வர்றதும் செல்வங்கள் பொங்கி வடிகிறது. ஓகே, இன்னும் வரைக்கும் நல்லா பொடிங்குது. ஆனா குடுக்கச்சல வாங்க ஆள் இருக்கானு, அந்த தன்மை இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். எல்லாருமே என்ன செஞ்சிருவானோ, செல்போன் வச்சிருக்கிற மாதிரி போப்பான்ருவான், என்கிட்ட போன் இருக்குன்றுவான். அந்த மாதிரி காசு இருக்குன்னு சொல்லிடுவான், பொருளாதாரம் வேண்டான்றுவான். அப்ப சோலைகளாக மாறும். இது ஏற்படாமல் யுக முடிவு நாள் வராது. இதுதான் இந்த யுக முடிவு நாள் சுருக்கமாக சொல்லியிருக்கோம். சரிங்களா?
இந்த யுக முடிவு நாளை பற்றி நிறைய அப்படியே சொல்லலாம், அவ்வளோ செய்திகள் இருக்கு. அதில் சுருக்கமாக நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க இருக்கிறோம்னா இந்த தஜ்ஜாலை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? தஜ்ஜாலை மட்டும் பார்த்தோம். தஜ்ஜாலை பார்த்துட்டு அதில் வந்து அப்படியே நம்ம இறுதி செய்திக்கு போயிடும். அதாவது 10 அதிசயம் சரிங்களா? இந்த 10ல் நம்ம புகை மூட்டத்தை சொல்லிட்டோம். புகை மூட்டங்கிறது மேலேருந்து வரும், மூமின்களுக்கு ஜலதோஷம் மாதிரி வரும், காபீர்களுக்கு காதலையும் வயிறும் ஊதிடும். இது வரும் புகை மூட்டை. 44வது சூறால துசாங்கிற சூறாலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரிங்களா? அது ஒன்று புகை மூட்டம். இந்த தஜ்ஜால் வருகையில் என்ன ஆகும்னு கேட்டோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். தஜ்ஜால் வரத்துல ஈசா நபி வந்துடுவாங்க. ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் ஆனால் முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா? புகை. சரிங்களா? புகையை நேரத்து சொல்லிட்டோம். தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் யார் வந்துடுவாங்க? ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் யாஜூஜ் மாஜூஜ் முடிஞ்சு போச்சு. அடுத்து பூகம்பம், 3 பூகம்பம் நடக்கும். அவ்வளோதான். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்து டோட்டலா முடிஞ்சிடும். இதுதான் இந்த 10. இந்த 10ல் எந்த ஒண்ணுமே நடக்கல. சரிங்களா? இனிமேதான் நடக்கும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். தஜ்ஜால் நாளைக்கு வரான், நாளை கழிச்சு வரான், அடுத்த வருஷம் வரான், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் தஜ்ஜாலே வந்து என்ன சொல்லிடுவான்? அவனை கெட்டி போடச்சுல அல்லாஹ் அந்த விரைவுல வருவேன். ஆனா விரைவுலங்கிற வார்த்தையை சொல்றான். விரைவுனா அவன் சொல்லச்சுல 1400 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவனை பார்த்தது யாரு? தமீம்தாரிங்கிற ஒரு கிறிஸ்துவர். அல்லாஹ் அவர் ஒருத்தருக்கு மூலியமா தான் நினைச்சா தூதர் கூட பார்த்துருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை தூதரை பார்க்காம ஒரு ஆளை பார்க்க வச்சு அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்து சேர்க்கணும்ல செய்தியை அல்லாஹ் பார்க்க வைக்கிறான். ஏன்னா வந்து உலகத்துல வந்து ஐ வீக்னஸ் இல்லாத ஒரே பரம்பொருள் யாருன்னு கேட்டா அல்லாஹ். யாருமே பார்க்கல. தெரியல? எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம்? செய்திகளை கேட்டுருக்கிறோம் மலக்கு மூலியமா. ஆனா தூதர்மார்கள் ஐ வீக்னஸ் இல்லாதவங்க கிடையாது. தூதர்மார்களை ஒருத்தர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவனையும் சந்திக்காம விட்டா இவன் கடவுள் மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா வந்து கடவுள் வேலையை தான் இவன் செய்வான் 2-3 தடவை. அப்ப என்ன செஞ்சிடறான்? இவனை பார்க்க வச்சிடறான். பார்க்க வச்சு இவங்களை பத்தி இந்த ஹதீஸை எல்லாம் கொண்டு இதை நம்ம பார்க்க இருக்கோம். அந்த தமீம்தாரி அவர்கள் பார்த்து இஸ்லாத்தை ஏற்று தஜ்ஜாலை பத்தி விரிவான ஒரு பெரிய ஹதீஸ் அவங்க சொல்றாங்க. சொன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அதை சிரித்து அவரை பற்றி சிலாகித்து மெம்பர்ல ஏறி சில செய்திகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் வந்திருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுன்னு அவ்வளோ செய்திகளையும் என்ன செய்வாங்க? நம்ம தஜ்ஜாலை பத்தி அப்ப சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லுவாங்களா? இல்லா பியூகா அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் வகி வார்த்தை. வகி இல்லாம வந்து சுயமா சொல்லிடுவாங்க. அப்ப அல்லாஹ்வா என்ன செய்யறான்? வகி போட்டு சொல்றாங்க. தஜ்ஜாலை பத்தி அவன் எப்படி இருப்பான், அவனை எந்த மாதிரி கெட்டி போட்டிருக்கிறது, அவனுக்கு பாதுகாவலாக ஒருத்தவன் இருக்கிறாங்கிற வரைக்கும் தமீம்தாரி மூலியமாக அல்லாஹ் ஒருவர் மூலியமா அவருக்கு ஒரு மழை புயல் வெள்ளத்தை காட்டி சந்திக்க வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் வந்து அவங்க விளக்குவாங்க. அதனால தஜ்ஜாலுடைய நிறைய கப்சாலாம் அடிப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கிறது என்னவோ அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்யலாம்? தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.